சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடரின் இறுதிப் போட்டியில் முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி முதல் 10 ஓவர்களில் 69 ரன்களை குவித்து அசத்திய போதும், அடுத்து நமது ஸ்பின்னர்கள் கட்டுக்கோப்பாக பந்து வீசி நியூசிலாந்தை 251 ரன்களுக்கு சுருட்டினார்கள். அப்படி அதிரடியாக ஆரம்பித்த நியூசிலாந்து அணியை ஆப் செய்தபோதே இந்தியாவின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியானது. மேலும் இலக்கை துரத்திக் களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடியதும் இந்திய அணி வென்றுவிடும் என்ற உற்சாகம் தொற்றிக் கொண்டது. பலமிக்க மிடில் வரிசை இருந்ததால் இறுதியில் இந்தியா வென்று 3வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை வென்ற ஒரே அணியாக இந்திய அணி திகழ்கிறது. போட்டி முடிந்த பிறகு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அப்போது ஐசிசி தலைவர் ஜெய் ஷா மற்றும் பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி ஆகியோர் இந்திய அணிக்கு கோப்பையை வழங்கினர். இந்த விழாவில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் செய்த செயலை பலரும் கண்டித்து வருகிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் சோயிப் அக்தர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம்தான் பரிசளித்திருக்க வேண்டும். இனி இப்படியொரு தவறை செய்யக்கூடாது எனக் கூறினார். சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியை பாகிஸ்தானில் இருந்து மாற்றி துபாயில் நடத்தியதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால்தான் அவர்கள் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளை காண துபாய்க்கு செல்லாமல் இந்திய அணியை அவமானப்படுத்தியதாக அக்சர் உட்பட பலரும் கடும் அதிருப்திகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள்.